அதாவது ஓய்வுற வீட்டுல இருந்தாலும் இந்த அழிவுற வீட்டுல அந்த வீடை விடியா. ஐயா உங்களுக்கு கோபம் வேண்டாம் சுவாமி, கொஞ்சம் இருங்கள் சுவாமி. நாங்கள் இனவிரியாமல் என்னை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்க்கை செய்தோம் ஐயா. நான் இருக்கேனும் தெரியாமல் என் மன்னவர் என்னை நல்ல முறையோடு நாங்கள் இருவருமாக கூடியிருந்தேனே தவிர என்னை ஒரு நாளும் தனிபிரி என்னை விட்டதில்லை சுவாமி. சந்திரபதி ஐயா, ஆண்டாண்டு ஐந்தாலும் ஆண்டவர் வருவது கிடையாது, கறந்த பால் காம்புக்கு ஏறுவது கிடையாது. ஐநாய பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்னென்ன எழுதினானோ அது நடந்தே தீரும். அவருடைய பொன்பொருளை வாங்கி கொண்டு ஐந்து புலம்பிக் கொண்டிருந்த அந்த நார் மனதானது நோகும். இனிமேல் நான் எப்ப பார்க்க போகிறேன் அப்படி என்றுதான் சுவாமி. இந்த மனைவியாக சந்திரமதிக்கு எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை ஐயா. என் ஐயரிடத்தில் விட்டு விட்டு போறேன். நான் தனியாக போனால் எப்போ உன்னை பார்க்க போறேன் ஐயா. அதனால் எனக்கு ஆத்திரம் தாங்காமல் அழுது விட்டேன் ஐயா. இன்று வேலை முதல் கொண்டு அத்தானாருக்கு நீங்கள் அடிமை. ஆண்டவனை நினைக்கப்படாது, அது இருக்கக்கூடிய அத்தான் என்று நினைக்கக்கூடாது, யாரு நகரத்தை நினைக்கக்கூடாது. மாட்டேன். அவர் காலால் இடக்கூடிய வேலையை கையால் செய்து அல்லவா எந்த படுவாவி பொன்பொருளை வாங்கி கொண்டு ஹரிச்சந்திரன் எதுக்கு உறவா கரை மனைவியும் பிள்ளையும் விட்டு விட்டு சென்று விட்டார் என்று என் பேருக்கு அவன் சொல்வன். என் உடலில் உயிர் இருக்கும் வரை உன்னுடைய பெயருக்கு கீழே சொல்லு. கெட்ட பேருக்கு நீ ஆளாக முடியாது. நான் செய்ய மாட்டேன் ஐயா. என் உயிரை கொடுத்தாவது அவர் இட்ட வேலையை தட்டாமல் செய்து உனக்கு பெருமையை தேடுவேன் ஐயா. என் மகனும் நானும் உன்னோடு வருகிறேன் ஐயா. நான் மாட்ட மட்டும்தான் வாங்கினேன். கண்ணுக்குட்டி கூட வந்தா அவளுக்கு எவ்வளவு போடணும் ஐயா. அதான் அவளுக்கு ஒரு சார் அடிச்சு போடணும். யாருக்கு நஷ்டமா? ஒரு பசுவானது தன் கண்ணுக்குட்டியாகப்பட்டது தன்னிடத்தில் தானே வைத்திருக்கும். ஒரு தாயானவள் இடத்திலே ஒரு பிள்ளை என்றால் தாயிடத்தில் தானே இருக்கும். என் பிள்ளையாகப்பட்டவன் மயிலை செல்வம் மாறவில்லை ஐயா. என் பிள்ளை சிறு பிள்ளை ஐயா. என்னோடு வந்தால் உன் சாப்பாட்டுக்கு தகுந்த வேலையை நீங்கள் இட்டால், அதுக்கு தகுந்த வேலை இட்டால் அவன் செய்வான் ஐயா. அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம். எனக்கு கொடுப்பதிலே நான் மிச்சப்படுத்தி என் பிள்ளைக்கு கொடுத்து விடுகிறேன். இல்லை என்றால் அந்த கஞ்சி தண்ணியில உப்பு போட்டு கொடுத்தால் என் பிள்ளை குடித்து விட்டு வேலையை செய்வான் ஐயா. தாய் இருக்கிற இடத்தில் தான் ஐயா பிள்ளை இருக்கணும். சரி, எடுத்துக்க வர முடியாது ஐயா. சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். புறப்படுங்கள் ஐயா. நட்சத்திராயே, உங்கள் எஜமானுக்கு சேரக்கூடிய பொன்பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். சென்று வாருங்கள், புறப்படுங்கள் சுவாமி. ஐயா சுவாமி, எங்க எஜமானுக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருள் கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டேன். 48 நாளாக உங்க கூட பயணித்தல்லவா, அந்த தரவு கூலி எனக்கு கொடுங்க ஐயா. 48 தினமாக காடு மேடு முள்ளு தெரியாமல் பசியும் பட்டினமான அழிந்து திரிஞ்சனே. என் நடைக்கூலி யார் கொடுப்பது? தரகு கூலி என்று கேட்கின்ற ஐயா. ஆமா, ஆனா செத்தது பாரமில்லை, குயி வெட்டத்தான் பாரமா போச்சு. அந்த நாளுக்கு சேர வேண்டிய பொன்பொருளைக்கு 48 தினமாக அழைத்தோம். இப்போது நீயும் கேட்கின்ற ஐயா. இல்லைன்னா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்று. இல்லை என்று உரைக்க மாட்டான் ஹரிச்சந்திரன். சற்று நேரம் இங்கே வருகிறேன். மறைமுக வீதி இதுவா? மயானத்தில் இருக்கக்கூடிய வீரபாக தோட்டி. ஆமா ஐயா, உங்களுக்கு வயதாகிவிட்டது. இந்த தோட்டி வேலை எனக்கு கொடுங்க சுவாமி. உங்களுக்கு கொடுக்கணும்னா தோட்டி வேலை உங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டும்.
அப்படி கொடுக்க வேண்டுமானால் உங்களிடமிருந்து கொஞ்சம் பொன்பொருளை கொடுங்கள். ஆனால் ஒரு பிணத்தை எரிக்க வேண்டுமானால் இந்த மயானத்துக்கு என்னென்ன வாங்க வேண்டும் என்று எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்கள். மோயன் துண்டு, கால் பணம், கால்படி அரிசி. ஐயா, அப்படியே ஒரு பிணத்தை இந்த சுடுகாட்டில் எரிக்க வேண்டுமானாலும் புதைக்க வேண்டுமானாலும் தோட்டிக்கு கொடுக்கக்கூடிய தரகு, மோயன் துண்டு, கால் பணம், கால்படி அரிசி. நீ இப்போது கொடுக்கின்ற பொன்பொருளுக்காக நான் இன்று முதல் கொண்டு தோட்டி வேலை செய்து வரக்கூடிய பிணத்தை நான் எரித்து ஓயன் துண்டியும் கால் பணமும் ஒன்னிடம் கொடுத்து விடுகிறேன். ஆமா, கொடுத்துடணும். அந்த கால்படி அரிசி என் வயிற்று ஜீவனை போக்கிக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஐயா. சரிங்க, நான் தோட்டியாக இன்று முதல் கொண்டு இருக்கின்றேன். சொல்லக்கூடிய மாமா அவர்கள் இந்த நிலவை இருக்கின்றாரே, அப்படி என்று இந்த தோட்டிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் தலையை கூலி கொடுத்து விட்டேன். இப்போது புறப்படுங்கள். இதே நீங்கள் உங்களுடைய இல்லத்துக்கு பழனிசாமி சொல்லக்கூடிய தலைவராய சாந்தாவோட பிள்ளை பழனிசாமி அவர்கள் இந்த தோட்டிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 25. வேலைகளை தட்டாமல் செய்யணுமா? மாட்டதான் ஓட்டிட்டு வர சொன்ன ஒரு கண்ணு விட்டு ஓட்டிட்டு வந்தா அந்த பையனை பார்த்து எவ்வளவு பிடிச்சிருக்கான் பாரு. அவனை ஒரு குண்டை சோர்த்துட்டான் போல. அவளுக்கு நீ தனியா சாதம் போட வேண்டாமா? இவன் பார்த்தாலும் நல்லா பெருமடி அரிசி சாப்பிடுற மாதிரி இருக்கா. இதுதான் நான் ஓடி நான் வேலை செய்யணும் பழகுது. ஒரு கிச்சனை வேற கூட்டிட்டு வந்து அவனுக்கு யாரு குடிக்கிற சாப்பாட்டுக்கு என் பிள்ளை வேலை செய்யணும். அம்மா, என் பிள்ளையும் நான் உங்களுக்கு மாடாக உழைப்பேன். ஆனால் அவனுக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டாலும் சோர்வடிக்கு குடி கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு கொடுத்தாலும் அவன் குடித்து விடுவான். அவனை பார்த்தா எப்படி தேடுது? கிச்சனை பார்த்தா நல்லா இம்மாந்துங்கிற மாதிரி சேர்ந்து பார்த்தா மூச்சு வாங்குறது என்ன? அம்மா, இப்போ இரவு நேரம். ரிலாக்ஸ். சாப்பாடே கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு வேலை என்பதை செய்கிறேன். இரவு நேரம் நீங்க வந்துட்டீங்க. ஆமா, காலையில தான் வீட்டு வெள்ளம் இருக்குது. ஆமா, வீட்டு வெள்ளம் காலையில செஞ்சுக்கலாம். இரவு நேரம் எல்லாம் உறங்குங்க. ஐயோ
சொல்கிறாய்? விக்கிற விலைவாசிக்கு ஆஹா என் வீட்டுல இதுல இருந்து அதை வரைக்கும் கரவல் மாடு கட்டி கட்டி வச்சிருக்கேன். வச்சிருக்கோம். அதுல ஒரு பத்த பின்னாக்கிறது சாப்பிடுறான். ஆஹா. என் மாடு பால் கறக்கிறதா இல்லையா? எப்படி பாரு இந்த புண்ணாக்க போய் எடுத்து சாப்பிட்டு எந்த தின்னலாமா? என் பிள்ளை பண்ணா மாட்டு தீவன புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்டானா? தின்னலாமா? ஏன்னா பசியோடு கொடுக்கும் என் பிள்ளைக்கு அம்மா. இவன் கஷ்டப்பட்டு பெண்ணாக இருந்து ஒரு பிள்ளையாகப்பட்டது பசி தாங்க முடியாமல் இரவு நேரத்தில் அந்த தீவன புண்ணாக்கை எடுத்து என் பிள்ளை ஒன்று சாப்பிட்டு விட்டான்னு ஒதுக்கிறி அம்மா. நீ ஒரு பிள்ளை பெற்றவ தானே அம்மா. உள்ள பெற்றவளா? அம்மா என் கண்ணே தங்க போர்க்கிண்ணத்திலே ஒரு தைப்பாவோ தங்க போர்க்கிண்ணத்திலே உனக்கு தைப்பாவோ நான் ஊட்டினேனா உனக்கு தைப்பாவோ அயோத்தி மாநகரிலே தங்க பொற்கிணத்திலே தயிர் சாதத்தை வைத்துக்கணும் எனக்கு இடுக்கல வச்சுக்கின்னு என் பிள்ளையின் நிலாவை காட்டி உனக்கு தயிர் சாதங்களை ஊட்டினேனடா மகனே. வெள்ளி பொற்கிண்ணத்திலே உனக்கு நெய் சாதம் ஊட்டினேன்டா. உனக்கு நெய் சாதம் வெள்ளி பொற்கிண்ணத்திலே நெய்யை ஊற்றி பாரு பருப்பை கலர்ந்து நெய்யை ஊற்றி அந்த நெய் சாதத்தை உனக்கு ஊட்டினண்டா நான் பெத்த என் செல்லமே. நானும் ஒரு பொண்ணு. ஒரு புண்ணாக்கு மாவுடு தின்னக்கூடிய ஒரு தீவன புண்ணாக்கை என் பிள்ளை தின்று விட்டான் என்று அவனை அடிக்கிறீங்களே அம்மா. அடி மாரியாத்தா தாயே, நானும் ஒரு பொண்ணுதான். ஆமா ஒரு பொண்ணு மேல அவசியமா ஒரு புள்ள மேல பணம் சொல்லுவேன். யாரு சொல்லுமா? பேசுறாங்க? நம்ம அடிச்ச முட்டா. ஏய், ஒன்ன சொல்லி கொடுத்த கிடையாது. ஆஹா இந்த வீட்டுல வேலைக்காரன் நாய் நீ. ஆமா இப்போ உன் அனுமதி இல்லாத அவன் எப்படி கைய வச்சிருப்பான்? எப்படி கைய வச்சிருப்பான்? மகனே இனிமேல் பசி எடுத்தா அம்மா கிட்ட சொல்றா. நான் கஞ்சி தண்ணியாவது மாட்டு கொத்தக்கூடிய தண்ணி அகப்பட்டதுல உப்பு போட்டு நான் உனக்கு கொடுக்குறேன்பா. இனிமே ஐயர் வீட்டு அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த புண்ணாக்கை எடுத்து நீ சாப்பிட வேண்டாமாடா மகனே. நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு செத்து. அம்மா, இனிமேல் என் பிள்ளை சாப்பிட மாட்டான். என் பிள்ளை இப்ப நான் சண்டை போட்டேன். இனிமே பின்னா கட்டுக்க மாட்டான். என்ன வேலை என்று சொல்லுங்கள். விழுந்தால் இப்போது விழுந்து விட்டது. என்னென்ன வேலை வேணுமோ வீட்டுல எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது. ஆமாவா நான் அத்தனை வேலையை நான் செய்கிறேன். என் பிள்ளைக்கு என்ன வேலை? உன்னோட பிள்ளைக்கு என்ன வேலை தெரியுமா? இப்போ இந்த அந்தரா திருவிழா இருக்கிறாங்களே, இந்த பசங்க எல்லாம் தெருப்புகள்ல போவாங்க. அசலாத்த பிள்ளைங்களோட அசலாத்து பிள்ளைங்க கிளம்புவாங்க. அவன் கூட போயிட்டு தெருபார்த்துட்டு வரணும் உன் மாமன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு திதி. ஆமா, அதனால் இன்னைக்கு மாவிலையும் மாவிளையும் தெற்பையும் கொண்டு தெற்பையும் கொண்டு வரணும். யார் என் பிள்ளையா? ஆமா. பிள்ளையாகப்பட்டவன் சின்ன பிள்ளையாச்சு. அப்பனா யா விட்டு படுத்தரா கொடுத்து நான் போய் வரவா?
சொல்லு